நல்லா இருக்குங்க படம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் படம் நல்லா இருந்தா நல்லா இதுன்னுவேன். நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்றுவேன். இந்த படத்தில குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து படம் வந்து சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே. யார் வந்து பார்த்தாலும் இந்த படத்தில ஏதாவது ஒண்ணும் இருக்காது அப்படின்னு நினச்சி வரவங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்துல நல்லா இருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க படம். ஏன்னா உண்மையிலே சூப்பரா இருக்கு படம். நான் வந்து படம் ஓட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன் தியேட்டர்ல. கடைசியில பார்த்தா அதுக்கப்புறம் கூட்டம் வந்து ஓடிச்சு. நல்லா இருக்குது படம். சார் இலங்கை தமிழரை பத்தி தான் எடுத்திருக்காங்க சார். இலங்கை தமிழர்களை பற்றி தமிழர் அந்த கொடுமையும் அவங்களுக்கு இந்த இலங்கை தமிழர் பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் நடந்த கொடுமையெல்லாம் காட்டியிருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. பிரமாதமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம இன்ட்ரோ பிளாக் சீன் வந்து பிரமாதமாக இருக்குது. இந்த மாடு சீன் வரும் பாருங்கள், அந்த பட்டாசை வெடிக்க விட்டு மாடை வந்து இது பண்ணுற சீன்லாம் உண்மையிலேயே படம் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே போடல சார். நான் 2 ஹவர் படம் ஓடணும் ஐயோ கை வச்சேன். ஐயோ ஏதாவது போர் அடிக்குமா ஈரடிக்குமான்னு சொல்லிட்டு நான் தலையில் கை வச்சு பார்த்தேன். கட்சியில் பார்த்தா ஒரு சீன் கூட போர் இல்லை. இன்டர்வல் விட்டதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்ததுக்காண்டி மற்றபடி போர் இல்லை சார். லேகெல்லாம் இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்துக்கு பலமே. பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமா ஃபோட்டோகிராஃபிக், லொக்கேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபைட்டிங், இதான் எல்லாமே நல்லா பண்ணிக்க. ஆரி சார் நல்லா பண்ணிக்காரு. அவர் கூட நடிச்சவங்க நீங்கள் சொல்ல அந்த கிருஷ்ணன் கதாபாத்திரமா மலையாளத்துக்கார் சூப்பராக பண்ணிக்காரு. அவர் கிளைமேக்ஸில் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க அமுச்சிட்டோம் நம்ம எல்லாரும் அப்படின்னு நினச்சி எனக்கு என்ன யாருமே இல்லை குழந்தைங்களாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுடுகுறான்னு சொல்லி கை கட்டுவார் பாருங்க. அந்த சீன் சரியாக இருக்கும். அவர் வயசான மாதிரி தெரில, அந்தளவுக்கு நல்லா நினச்சிருக்காரு சார். எல்லா ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் சார். சூப்பராக இருக்குது சார். மற்றவங்க வந்து பார்க்குறாங்களா இல்லைன்னு தெரியாது சார். நான் 2வது தடவை பார்ப்பேன் படம் வந்து. அனந்தன் காடு உண்மையாக சொல்கிறேன், எதிர்பார்க்கவே இல்லை ஆரியாட்ட இந்த மாதிரி ஒரு படமா அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது படம் பார்க்குறதுக்கு. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே என்னடா ஆரம்பத்தில் ஒரு இலங்கை அகதிகள் மாதிரி கொண்டு போகிறாங்க கதை, அப்படியே போக 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 வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் கொண்டு போகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மலையாள படம் சொல்கிறாங்க, நான் மலையாள படமே இல்லை சத்தியமாக சொல்லுவேன், தமிழ் படம் தான். தமிழ் அனுப்பிச்சு பிடிக்கிற மாதிரி சில விஷயத்தை பண்ணியிருக்காங்க. எல்லாமே சரி. அச்சு தும்சம் பண்ணிட்டாரு ஆரியாவுக்கு. உண்மை நல்ல படம். ஐயோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க ஆக்ஷன் ஹீரோ ஆரியா அப்படின்னு சொல்லலாம். ஆரியா கார்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் உண்மையாக நம்ம மாசாக இருந்தது. எல்லாத்தோட அந்த கதைக்களம் போகிற விதங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா புரியாத மாதிரியே இருந்துச்சு. போக 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 ஒருத்தனுக்கு ஒரு கேரக்டர் இந்த விஷயங்கள் இவன் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்ன சொல்ல வராங்க, எங்கே போனாலும் தமிழன் தான் இருக்கணும், தமிழன் தான் மெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை போஷனாக முடிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படின்னா அந்த குள்ளே ஐயோ அந்த மனுஷன் ஒருத்தான் என்னடா அவன் உள்ளவன் சோடா பொடி போட்டுக்கின்னு கருப்பு படத்தில் பார்த்தா ஆமாம் அப்படின்னு இருந்தார். இதில் பார்த்தா அப்படியே வேறு மாதிரி ஒரு வில்லத்தனங்க மிரட்டி எடுத்துட்டாருங்க. அவர் தாங்க படத்தில் ஹீரோ சொல்ல போனால். கடைசியில் கிளைமேக்ஸே அவர் தான் முடிச்சுக்கிறார். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படம் ஒரு விளம்பரம் இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை. பார்த்தா வெளியே ஒரு போஸ்டர் இல்லை. இந்த படம் பார்க்குறது என்னன்னா காசு ஸ்டார்ட் வந்துக்கிறோம். இந்த படம் பார்த்தா வெளியே போஸ்டர் இல்லை. ஆன்லைனில் படம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகின்னு தெரியுது. வந்து பார்த்தா உண்மையாக படம் சூப்பராக இருக்குது. நல்ல படம். அதெல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டார் அதில் ஆர்யா சார். அப்போ அதே மாதிரி ஆர்யா சாரும் சரி, அப்புறம் இந்த பிஜிஎம்ஸ் சரி, எல்லாமே ரொம்ப மாசாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க படம். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குது ப்ரோ படம். புரியல ப்ரோ, படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு படம் வந்து ப்ரோ. புரியல, ஆர்யா நல்லா பண்ணிக்கிறாரு ப்ரோ. எங்கேயும் போரில் அடி இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து நல்லா தான் போகுது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா தான் ப்ரோ. எல்லாமே நல்லா படம் நல்லா இருக்குங்க. நல்லா சூப்பராக தாங்க இருக்குது படம். ஆர்யா நல்லா ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங்கு நல்லா தான் இருக்குது. நல்லா எனர்ஜியாக இருக்குது படம். போர் அடிக்கலை. நல்லா எனர்ஜியோடு இருக்குது. ஃபுல் டைமும் நல்லா இருக்குது. கான்செப்டுன்னா சிஎம் பையனை வந்து சிஎம் எப்படி இந்த நாட்டை ஆள்றாரு, அவரோட பவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத காட்டுறாங்க. அதனால இலங்கை தமிழர்கள் வந்து எப்படி நக்சலைட் பண்ணுறாங்க அப்படின்றது. பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கேட்குது. நல்லா இருக்குது. ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அவர். காலம் இலங்கை மேட்டு தான் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் சொல்லிடுறேன். இல்லை அது எனக்கு சொல்ல தெரியலண்ணா, கோச்சிக்காதீங்க. எல்லாத்தோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆர்யா சார்னு இல்லை, எல்லாத்தோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. கிடையாது. எல்லாம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம்.